ஆக்சுவலாக வந்துட்டு இல்லை இறுதி பேச்சாளர். இவர் வந்து எப்பவுமே பேசுவார், மாதம் மாதம் பேசுவாங்க. நான் பார்வையாளராக உட்காரன்னு பேர் போட்டால் கூட இழுத்து பிடிச்சி பேச வச்சுருவாங்க. அப்படி ஒரு பேச்சாளர். வேறு யார்? நான் தான். சரிங்களா? இன்றைக்கி வந்து அண்ணன் கால் பண்ணால், நீ பேசுகிறா தம்பி, நீ பேசினா உடனே நீ பார்வையாளரை பேரை கொடுத்திக்கிற, நீ பேசணும் அப்படின்னு சொன்னார். சரி, எந்த கதையை பற்றி பேசலாம் அப்படின்னு இருக்கும்போது, ஒரு எழுத்தாளர் முன்னாடி அவரோட கதையை நம்ம பேசும்போது பதட்டங்கள்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஒரு கதையை எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஆக்சுவலாக அதில் வந்து தவறு இருந்தால் நான் திருத்திக்குங்க. எழுத்தாளர் குமாரன் அவர் எழுதிய வாத்தியார் கதையில் வந்து தாய்முகம். நான் வந்துட்டு இந்த தாய்முகம் பார்த்த உடனே எனக்கு வந்துட்டு சப்ஜெக்டை வந்துட்டு ஒரு குடும்ப சப்ஜெக்டோ இல்லை வந்து ஒரு அம்மா அப்பா பெற்றோர்கள் பற்றியோ இல்லை வந்து ஒரு காதல் சப்ஜெக்ட் எனக்கு பிடிக்கும். தாய்முகம் எடுத்த உடனே, ஏன்னா எங்கள் அம்மா 2021 இறந்துட்டாங்க. அவங்களோட கடைசி முகத்தை வந்து என்னால் பார்க்க முடியலைங்க இங்கே இருந்தனால. ஸோ இந்த கதையை நான் வாசிக்கும் போது, ஆரம்பிக்கும் போதே மனைவி யமுனா அவங்க தான் கேட்குறாங்க, நீ கண்டிப்பாக போய் தான் ஆகணுமா, என்ன நடக்குன்னு தெரியும் தானே. அப்போ அவர் சொல்லுவார், இருந்தாலும் இறந்தது எங்கள் அம்மா. அப்படி தான் ஆரம்பிப்பார் கதையை. ஏன்னா அவங்க அம்மா இறந்துருப்பாங்க. ஒரு இந்த காதலில் வந்துட்டு, ஒரு கல்யாணத்தில் வந்துட்டு குடும்பத்தோட இதை தாண்டி, அந்த குடும்பத்தோட அனுமதியை தாண்டி வந்து கல்யாணம் முடிஞ்சு வரவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி சிச்சுவேஷன் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ண வேண்டிய நிலைமை இருக்கும். அது எல்லாத்துக்குமே அது அமையும். ஸோ அவங்க அம்மா இறந்துருப்பாங்க. அந்த திரும்ப போய் அந்த பையன் வீட்டை தாண்டி தான் அந்த கல்யாணம் லவ் மேரேஜ் பண்ணியிருப்பாப்புல வந்திருப்பான். அப்போ வந்து ஊருக்கு போகணும்னு சொன்ன உடனே அவன் மனைவி சொல்லுவா, இல்லை நீ போக வேணாம், இந்த சூழ்நிலை வேணாம், இல்லை நான் போய் தான் ஆகணும், அவங்க என்ன பண்ணாலும் பரவாயில்லை, என்னை அடித்தாலும் பரவாயில்லை, நான் போய் தான் ஆகணும், என் அம்மாவோட கடைசி முகத்தை நான் பார்த்து ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ மனைவி சொல்லுவா, இல்லை அப்போ நானும் வரேன், நீ மட்டும் தனியாக அவனை விட மாட்டேன், நீ வாங்குற அதே அடியையும் அதே அவமானங்களையும் நானும் தானே வந்தேன், நம்ம 2 பேரும் தானே வந்தோம், நானும் வரேன் அப்படி சொல்லிட்டு அப்போ அவன் கேட்பான். அப்போவுமே அவன் திரும்ப கேட்பான், ஹரீஸ்வர் நீ வரியா, நான் வரேன் அப்படி சொன்ன உடனே அப்படி போகும்போது அவன் சொல்லுவான், நீ வந்துட்டு ஊருக்கு வர, எங்கள் அம்மா ஆல்ரெடி வந்துட்டு ரொம்பவே அவமானப்படுத்துவாங்க இந்த மாதிரி வந்ததெல்லாம். ஸோ எனக்கு இன்னும் கடைசியாக ஒரு முறை கேட்குறேன், இல்லை நான் வரத்தான் செய்வேன், இன்னைக்கு நீ மட்டும் வந்து வீடு தாண்டி வரல, நானும் தான் உனக்காக வந்தேன் அப்படி சொல்லும் போது சரி வான்னு சொல்லி போயிடுவாங்க. அவன் போகும்போது அவன் யோசிச்சிட்டே வருவான் பழைய நினைவுகள். வீட்டில் வந்துட்டு யமுனா காதலிக்கிறேன்னு சொன்ன உடனே அவங்க அப்பா வந்துட்டு அவ்வளோ சத்தம் போடுவார், இந்த மாதிரி நிலங்கள் அந்த இதெல்லாம் விற்று தான் வந்து நம்ம ஒன்று படிக்க வச்சா இன்றைக்கி வந்து இப்படி வந்துட்டு யாரோ ஒருத்தையை வந்துட்டு காதலிச்சு வந்து நிற்கிறான். இது எல்லா வீட்லேயும் ஒரு காதலை சொல்லும் போது அந்த டைம்லேயும் சரி. இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப தகுந்துட்டு, ஏன்னா எல்லார் பெற்றோர்களும் வந்துட்டு அதை வந்துட்டு அனுமதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கதை முடியும் போது நான் சொல்கிறேன், அந்த எனக்கு உண்டான அந்த ஃபீலை அந்த டைமில் வந்து அனுமதிக்க மாட்டாங்க. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காதல் ஜோடிகள் அப்படி தான் அந்த டைமில் எழுதுவாங்க, காதல் ஜோடிகள் எழுதுவாங்க, காதல் தம்பதிகள் எழுதுவாங்க. ஸோ அப்போ அந்த காதலிக்கிறவங்க வீட்டை விட்டு போயிடுவாங்க, நான் சேர்ந்து வாழணும், நம்ம போயிடலாம் சொல்லி வீட்டை விட்டுட்டு தான் போவாங்க. அப்போ அவங்க படுற நிறைய கஷ்டங்கள் அதில் இருக்குது. அதுவும் சாதி மாதிரி காதலாக இருக்கட்டும், மதம் மாதிரி காதலாக இருக்கட்டும், அந்த டைம்லலாம் வந்து 90s வந்துட்டு மிகவும் வந்துட்டு அவங்களை கொலை செய்கிற அளவு கூட இப்பவும் நடக்குது. ஆனால் வந்து அந்த காலத்தில் ரொம்ப அது வந்து அது அந்த மாதிரி இருக்கும். அந்த டைமில் வந்து அப்படி தான், வீட்டை விட்டு போயிட்டானா அவன் நல்லா இருக்க மாட்டான், அப்படி ஏசுறது தான், அவன் வாழ்க்கை இப்படி போயிடும். அவங்களுக்கு வந்து அந்த அவங்க மனசில் நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணால் சந்தோஷமாக இருப்பேன், நான் இந்த பொண்ணை கூட வாழ்ந்தால் நல்லா இருப்பேன், அதெல்லாம் அவங்களுக்கு புரியாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்களோட கௌரவம் வந்து அதை தடுக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு இவங்க வீட்டில் அவ்வளோ சொல்லுவாங்க, நீ படிச்சுட்டு இருந்து உனக்கு வந்துட்டு ஐத்தமாக இருக்கிறா, இந்த மாதிரி வந்துட்டு உனக்கு குடும்பத்திலே நிறைய பொண்ணுங்க இருக்கிறாங்க, இதை விட்டுட்டு வேற ஒரு சாதிக்காரியை போயிட்டு நீ வந்து இது பண்ணுறேன்னு சொல்கிற, நீ அப்படி போகிறதா இருந்தால் நீ போயிரு, இன்னும் வந்து இது பண்ணக்கூடாதுன்னு சொன்ன உடனே அவன் வந்து போயிடுவான். நீ எப்படி இருந்தாலும் நான் போனாலுமே வந்து நான் உங்களுக்கு மகன்தான், நீங்கள் எனக்கு அம்மா தான், நீங்கள் எனக்கு அப்பா தான் சொல்லிவிட்டு அவன் அப்போ போயிடுவான். அப்போ அவன் மனைவி வந்து அந்த காரில் போயிட்டு போது யோசிக்கும் போது சொல்லுவான், இந்த பழசெல்லாம் யோசிக்கிறியா அப்படின்னு அமைதிப்படுத்தும். அப்போ ஊரை நெருங்கிடுவாங்க. நெருங்கின உடனே அந்த மனைவி சொல்லுவான், மனைவி வந்து அம்முன்னு தான் சொல்லுவான். அவர் அம்முன்னு எழுதும் போதே அந்த கதையை இன்னும் நிறைய ஃபுல்லாக வாசிட்டே இருக்கணும்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிட்டு. ஏன்னா அந்த அம்முன்னு வேர்டு வந்துட்டு ஒருத்தங்களை அம்முன்னு கூப்பிடும் போது அந்த ஃபீல் வேற, அது அவங்களோட காதல், அவங்களோட ஒரு அந்த லவ் ஃபீல் வந்துட்டு அவங்க யாரை கூப்பிட்றாங்களோ அவங்களுக்கும் அவங்க ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப் இருக்கவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அவங்க சொல்லுவாங்க, ஆமாம் அப்போ வந்து ஊருக்கு வந்துடுவாங்க. அப்போ அந்த மனைவி சொல்லுவாங்க, நம்ம வண்டி எங்கேயே நிப்பாட்டிடலாம், ஊருக்குள்ளே கொண்டு போனால் கலவரம் வந்தால் வண்டியை அடித்து நொறுக்குவாங்க, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். அந்த டைமில் அப்படிலாம் நடந்துச்சு. நீங்கள் வந்து படங்களில் கூட இந்த மாதிரி காட்சிகள்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க.
ஸோ ஊருக்கு வந்துடுவாங்க. ஊருக்கு வந்த உடனே அந்த அம்மாவுக்கு இறுதி அஞ்சலி செலுத்த மாலையை எடுத்துகிட்டு போவாங்க. அப்போ ஊரில் உள்ளவங்களாம் அவங்கள பார்த்துட்டு போகும்போதே அவனுக்கு தெரியும் 5-6 வருஷம் கழிச்சு ஊருக்கு போவான். தம்பி வந்துட்டு அவன் தம்பி பேர் வந்து அர்ச்சுனன். அவன் வந்துட்டு வீடெலாம் பழைய வீடுகள்லாம் இடித்து கெட்டியிருப்பான், புதுசாக இருக்கும் எல்லாமே. ஒரு 6 வருஷம் கழிச்சு ஊருக்கு போகிறான். அழுகுரல் கேட்கும். அப்போ கூட இருக்கணும்லாம் பேசுவாங்க, இந்த வரான் வேறு இவன் தான் அவன் மனைவியான், நல்ல சம்பாத்தியமா, இந்த பொண்ணு வந்து வாத்தியாராம். அப்போ தான் யோசித்தேன் வாத்தியார்லையே இந்த கதை வருதுன்னு, சரிங்களா? அப்போ அந்த பொண்ணு வந்து வாத்தியார் வேலை பார்க்குதான்னு சொல்லிட்டு 1000 பேர் 4 பேர் பேசுவாங்க. இவனுக்கு மட்டும் என்ன குறைச்சில்லை, இவன் நல்லா சிவப்பா அம்மா மாதிரி நல்லா தானே இருக்கிறான். இதெல்லாம் நான் வந்துட்டு எனக்கு எப்படி இது வந்து ஒரு ஃபீல் ஆயிடுச்சுன்னா, நான் யோசித்தேன், நான் அது எப்படி சொல்லணுமான்னு தெரியல. அந்த டைமில் வந்து நம்மளும் இந்த மாதிரி ஒரு லவ் பண்ணி மேரேஜ் பண்ணால் ஊருக்கு போகும்போது இந்த மாதிரி தான் நம்ம மனைவியை சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அது எல்லாத்துக்கும் வர ஒரு தாட்டு தான். கிராமங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வெளி ஊர்லேருந்து ஒரு கல்யாணம் முடிச்சு வராங்கன்னா அவங்களுக்கு அவங்க வந்து ஃபாரின்லேருந்து உள்ள ஆளுக்கு மாதிரி தான் அவங்க பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களோட கல்ச்சர் வேறு, அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வேறு, அதனால் அவங்க அழகையாக தான் பார்ப்பாங்க. ஸோ இது வந்து எல்லா கிராமத்துலையுமே நடக்கிறது. அப்போ வந்துடுவாங்க. வந்தவொடனே அவன் தம்பி தான் முன்னாடி நின்று அவனை தடுப்பான். அந்த மாதிரி வந்துட்டு எங்கேயும் வந்த இத்தனை வருஷம் கழிச்சு அம்மா இறந்த உடனே அவனுக்கு பாசம் பொத்துட்டு வந்துட்டா, நீ உள்ள விடமாட்டேன், நீ பார்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னோடனே இவன் சொல்லுவான், நான் வந்து பிரச்சனை பண்ண வரல, இந்த மாதிரி ஒரு கடைசியில் வந்து அம்மா முகத்தை மட்டும் தான் நான் பார்க்க வந்தேன், எனக்கு வேறு எதுவும் வேணாம் அப்படிங்கும்போது அவன் தம்பியை விடவே மாட்டான். அப்போ தான் வந்துட்டு இந்த காதல் கதையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டர் வந்துட்டு எப்போவுமே நமக்கு வந்து உறுதுணையாக இருக்கும், அப்போஸ் பண்ணாது, கரெக்டான சொல்யூஷன் கொடுக்கறதா இருக்கும். அப்படி ஒரு கேரக்டர் தான் காளிதாஸ்னு ஒரு கேரக்டர் உள்ள இப்போ வர. அது வந்து மாமா கேரக்டர். அப்போ அவருன்னு சொல்லுவார், ஏன் அவனும் வந்துட்டு அவன் அந்த அம்மாவுக்கு பிறந்தவன் தானே, அம்மா பேர் பொன்னாத்தா, அம்மா அந்த பொன்னாத்தாக்கு பிறந்தவன் தானே, அவன் மட்டும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி என்ன நியாயம் இருக்குது, நீ வந்து நீ வந்து இளரத்தம் என்ன வேணாலும் பேசுவ, உங்கள் அப்பா சொல்லணும்னு சொன்னோடனே அப்பா சொல்லுவார், எல்லாமே இப்போ அவன் தான் நின்று சின்னவன் தான் நின்று பண்ணுறான், ஸோ அவன் என்ன சொல்லணும் அதுதான், அப்போ அவனை போக சொல்லுங்கள், திரும்பி போக சொல்லுங்கள் அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் நடந்துகிட்டே இருக்கும். அப்போ வந்துட்டு இந்த ஊரில் உள்ளவெல்லாம் சொல்லுவாங்க, ஏன்பா ஊரே வந்துட்டு அப்போ ஒத்துக்கிட்டா நீ ஒத்துக்குவியா அப்படிலாம் நிறைய கான்வர்சேஷன் வரும்போது இந்த அவன் மனைவி வந்துட்டு இதை பார்த்துட்டே இருக்கும். தன் கனவு வந்துட்டு இவ்வளோ போராடுறாரு, பார்க்க விட முடிஞ்சோன்னா அவன் ஒரு கட்டத்தில் அது அவங்களோட யமுனா அந்த மனைவி வந்து பேசும், இந்த மாதிரி நான் வந்துட்டு உங்களை உறவு கொண்டாடுறது எனக்கு சரியானு தெரியல இந்த டைமில், ஆனால் என் புருஷனோட அம்மா வந்துட்டு எனக்கு அத்தை, ஸோ அதனால் நான் பேசுவேன். ஸோ அவர் வந்தது அவங்க அம்மாவோட இறுதிக்கு தான் வந்திருக்கிறாங்க, அவரும் வந்து அவங்களுக்கு பிறந்தவங்க தான், நாங்கள் ஒன்றும் இதுக்காக நாங்கள் சொத்தை பிரித்தாங்க அப்படி ஒரு பிரச்சனைக்கு நாங்கள் வரல, நீங்கள் வந்துட்டு ஒரு மகனாக அவங்க லாஸ்ட்டு அவங்க முகத்தை மட்டும் தான் பார்க்கணும், நீங்களாம் படித்தவங்களும் இருக்க தானே செய்கிறீங்க, உங்களுக்கு இதை பற்றி தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காட்டமாக பேசும். அப்போ வந்துட்டு இதை கேட்கும்போது ஊரில் மற்றவங்க நினைப்பாங்க, பாயிண்டாக தான் வந்து படித்த பிள்ளை பாயிண்டாக தான் பேசுது. அப்போ வந்து ஒரு கேரக்டர் சொல்லும், வாத்தியாச்சி கரெக்டாக தான் பேசுவா, இவ்வளோ நேரம் வந்துட்டு அவங்கள அப்போஸ் டிஃபெண்ட் பண்ணவங்க வந்துட்டு அவங்களுக்கு சப்போர்ட்டாக மாறுவாங்க. ஸோ அப்பவுமே வந்து ஒத்துக்க மாட்டான், அவன் தம்பி ஒத்துக்கவே மாட்டான், பார்க்கவே கூடாது, நீ வந்து இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லும்போது தான் வந்துட்டு அவனோட தங்கச்சி 2 பேரில் ஒரு தங்கச்சி வந்துட்டு உள்ளேருந்து வரும். என்றைக்குமே நான் வந்து எல்லோரும் சொல்லுவாங்க பெண் புத்தி வந்து பின் புத்தி இப்படிலாம் சொல்லுவாங்க, அதில் வந்து எனக்கு உடன்பாடே கிடையாது. ஏன்னா அவங்க தான் ஒரு டிசிஷனை வந்துட்டு கரெக்டாக ஒரு இடத்துல சால்வ் பண்ணுற ஆட்கள் அவங்க தான். நேராக வந்தவொடனே அந்த பெண்ணுன்னு சொல்லும், நானும் பார்த்துட்டு அவங்க ஏன் இது பண்ணக்கூடாது, அவன் அண்ணன், அவனுக்கு தான் உரிமை இருக்குது, நமக்கு முன்னாடி அம்மாவோட தாய்ப்பால் பருங்கினது அந்த அண்ணன் தான், ஸோ அவனுக்கு எல்லா உரிமையும் இருக்குது, ஸோ அதனால் அவனுக்கு வந்து பார்க்கணும், அம்மா வந்து என்ன தான் வெளியே போயிருந்தாலும் அவனும் பெத்த மகன் தான், ஸோ அதனால் வந்து அவனை போய் நீங்கள் வந்து சாதியும் பேசாதீங்க, நம்ம சைடு எல்லா சாதி இருந்தாலும் அந்த பொண்ணு சைட்லேயும் சாதி இருக்க தான் செய்யுது, சப்போர்ட்டுக்கு இருக்க தான் செய்கிறாங்க, நீங்கள் வந்து சாதியை பற்றி பேசி ரோட்டில் வந்து புரண்டு நம்ம அம்மாவோட கடைசி இதை வந்து நீ கேவலப்படுத்த போகிறீங்களா, அவன் உள்ளே விடுங்கன்னு சொன்ன உடனே அப்போ கூட பாருங்க அந்த ஆண் வந்துட்டு ஆண் தான், அவன் சொல்லுவான் இந்த மாதிரி அந்த காளிதாஸ் கேட்பார், என்னப்பா இந்த தங்கச்சி சொல்லிட்டா நீ சொல்லுங்கன்னொடனே அப்போ கூட அவன் சொல்லுவான், நான் வந்து அவள் சொன்னதுக்காக நான் சொல்லலை, நீங்கள் இவ்வளோ நேரம் பேசுனீங்கன்னு சொன்னனால தான் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அப்போ கூட அவன் இறங்கி போக மாட்டான். ஏன்னா அந்த டைமில் பெண்கள்னா அடிமை, பெண்கள்னா கீழே தான், அப்படி தான் அவங்களுக்கு மைண்டு. அப்போ வந்து ஒரு வழியாக பார்க்க விட்டுருவாங்க. அப்போ கூட அப்பா கிட்ட கேட்பார், என்னப்பா சாமிநாதன், அப்பா பேர் சாமிநாதன், என்னப்பா உனக்கு ஓகே தானே, அதான் அவங்களே எல்லாரும் முடிவெடுத்துட்டாங்க, அவங்க தானே அந்த கல்யாணத்தையும் பண்ணி வச்சாங்க, பார்த்துட்டு போட்டோம் அப்படி சொல்லிட்டு பார்க்க போயிடுவான். கடைசியாக போனவொடனே இந்த பொண்ணு நிற்கும். அப்போ காளிதாஸ் சொல்லுவார், ஏம்மா நீ நிற்கிற, நீ உள்ளே போய் பார்த்துட்டு வாமா அப்படின்னு. காளிதாஸ் வந்துட்டு அவர் ப்ராப்ளம் பண்ணுற கேரக்டர் கிடையாது, ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் கொடுக்குற கேரக்டர் அவர். அப்புறம் உள்ளே போய் 2 பேரும் வருவாங்க. அப்போ அந்த
கூட இருக்கிறவங்களாம் பேசுவாங்க, ஏன்பா அவன் போயிட்டே இருப்பான், பார்த்து முடிச்சுட்டு அழுவான், கொஞ்சம் நேரம் நின்று அழுதுட்டு போவான். அப்போ அந்த கூட கேரக்டர் சொல்லுவாங்க, ஏன்பா மூத்த மகன் தானே கொல்லி வைக்கணும், அவன் ஏன் போகிறான், அவனை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது யாருமே அவனை கூட மாட்டாங்க. அது மாதிரி யாருமே ஆறுதல்னு செலுத்த மாட்டாங்க. இவன் பாட்டுக்கு போகும்போது காளிதாஸ் முன்னாடி போகும்போது தலை குனிஞ்சு போகும்போது காளிதாஸ் மட்டும்தான் அவன் தோளில் வந்து தட்டி கொடுத்து நிற்பார். ஸோ இது எப்படி கதை இதோட முடியும், அது வந்து ஃபுல் இதை நம்ம முடியல, ஆனால் இதோட கதை நின்றும். அவன் வந்து அப்படியே போயிடுவான், காளிதாஸ் வந்து தட்டி கொடுப்பாருன்னு. ஸோ நம்ம வந்து 2 பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்கணும். ஒன்று வந்துட்டு வீட்டை விட்டு வெளியே போய் நம்ம வந்துட்டு ஒரு நம்ம காதலிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு இருக்கிற டைமில் அம்மாவோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து மகன் நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா, எப்படி பார்க்கணுன்னா, ஒரு இடத்துல அண்ணன் சொல்லுவார், நம்ம வந்து நின்று சாதிச்சிக்கணும், நம்ம வந்து வீட்டை விட்டு வெளியே வந்துடக்கூடாது இவ்வளோ சூழ்நிலைகளை. ஆனால் நம்ம நின்று இருந்தால் நம்மளை சேர்த்து வச்சுக்க மாட்டாங்க அப்படின்னும் அந்த இடத்துல எழுதியிருப்பார். ஆனால் அதான் உண்மை, நம்ம நின்று சாதிக்கலாம். ஆனால் என்ன பிரச்சனைனா, நம்ம கூட இருக்கிற உற்ற உறவினர்கள் வந்துட்டு விடவே மாட்டாங்க, அவங்களுக்கு கௌரவம் தான் முக்கியம். ஸோ அதனால தான் வீட்டை விட்டு வெளியே வராங்க. இன்னொரு விஷயம், அம்மா எனக்கு வந்து தெரியல, அந்த காலத்தில் அப்படி தான் இருந்தாங்க. இந்த காலத்தில் படிப்பு அதிகமாக படித்தனால என்னமோ ஓகே தன் மகனோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், அதுக்காக வந்துட்டு அவன் பண்ண அந்த காதல் அதெல்லாம் இறங்கி வராங்க. இருந்துமே அதில் கௌரவமும் சரி, அதில் வந்துட்டு தனக்கு ஈக்குவலாக இருக்கிறாங்க, ஸ்டேட்டஸ் பார்க்குறது, சாதி பார்க்குறதுலாம் பார்க்க தான் செய்கிறாங்க. பட் அதை ஏன் பார்க்கணும்? இப்போ நாளைக்கு 40-50 வயசுக்கு அப்புறமா நீங்கள் இருக்க மாட்டீங்க, அவன் தான் வாழ போகிறான், அவனோட வாழ்க்கை எப்படின்னு சொல்லி அமைச்சு கொடுக்கலாம் இல்லையா? அப்போ என்ன சொல்கிறது, 2 பேர் சைடுமே உட்காந்து பேச நல்லது. இவன் வீட்டை விட்டு வெளியே வர்றதும் தவறு தான். அதே மாதிரி தன்னோட மகன் இந்த மாதிரி காதலிக்கிறான்னு சொல்லிட்டு அவனை வந்துட்டு வேணான்னு சொல்லி அவனோட லைஃபே ஒரு சந்தோஷமான லைஃப் அழிக்கிறதும் தவறு தான். இது என்ன, நான் வந்து இந்த கதையை வாசித்த உடனே எனக்கு புரிஞ்சது, இதில் 1008 கான்ட்ரவர்சியல்ஸ் இருக்கலாம் உங்களுக்கு இதுக்கு, எனக்கு புரிஞ்சது இதுதான். ஸோ நம்ம வாழ போகிற வாழ்க்கை நாளைக்கு திரும்ப யாரும் வரப்போகிறது கிடையாது. அதுக்கு நமக்கு ஏற்ற மாதிரி யாரையுமே பகிச்சிக்காமல் குடும்பத்தையும் நம்ம வேணும். நமக்கு ஒருத்தங்க மேலே ஒரு நமக்கு இந்த மனைவி கிடைச்சா நல்லா இருக்கும்னு ஒரு மனசில் தோணுச்சுன்னா அவங்களோடையும் இருக்கணும். ஃபெயிலியர் எல்லாத்துக்குமே இருக்க தான் செய்யும், பட் இருந்தாலுமே அதுதான் முடிவும் கிடையாது. நம்ம தாண்டி வாழ்க்கையை போயிட்டு தான் இருக்கணும். ஆனால் கடைசியாக அவன் தாய் முகத்தை பார்த்தது அவனுக்கு எவ்வளோ சந்தோஷம் அப்படின்னு இருக்கும்போது, நான் ஏன் தாய் முகத்தை கடைசியில் நான் பார்க்கலன்னு சொல்லும்போது எனக்கு இன்னுமே அது வந்து, நான் காசு எங்கள் வீட்டு எல்லாமே தாய்க்காக தான் இங்கே வந்தேன். ஆனால் வந்து இறந்துக்கும் போது என்னால் போக முடியல, அந்த சூழ்நிலை அப்படி அமைஞ்சிட்டு. ஏன் வந்துன்னா, என்னோடய பாஸ்போர்ட் வந்து ரினியூவலுக்காக கொடுத்துருந்தேன், எனக்கு வரல, நான் ஊருக்கு போக முடியாத சூழ்நிலை. அந்த டைமில் எங்கள் அம்மா இறப்பாங்க தெரியாது. அது எனக்கு ரொம்பவே ஃபீல் ஆகிட்டு இது வாசிக்கும் போது. அதுக்காக தான் இந்த கதையை அவங்ககிட்ட சொன்னேன். ரொம்ப நன்றி.